Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா RTE எஜுகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் பேசி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா RTE எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறதுனால உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான்ஸ் தெரியும், அந்த பெல் ஐக்கான்ஸில் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்துட்டு அனைத்து தனியார் பள்ளிகளிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினை சேர்ந்த குழந்தைகளுக்கு வந்து எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 25% இடஒதுக்கீட்டின் கீழே இலவசமாக படிக்க வைக்கிறாங்க. இந்த திட்டத்தில் தான் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிறைய குழந்தைகள் பயன்பெற்று வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து 8000 ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. இந்த 8000 ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு RTEக்கான ஃப்ரீ சீட் எத்தனை இருக்குது அப்படின்னா 1,08,000 சீட்ஸ் இருக்குது. இவ்வளோ காலி இடங்கள் இருக்குது. இந்த காலி இடங்களுக்காக வந்துட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகளை வந்து இந்த RTE எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. போன வருடங்களை காட்டிலும் வந்துட்டு இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு இடையில் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இதை பற்றி நிறைய விழிப்புணர்வு வந்ததுனால இந்த RTE எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுற பேரண்ட்ஸோட விகிதமும் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே வருது. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ காம்படிஷன் அதிகமானதுனால நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், எந்த செக்ஷனுக்கு அண்டரில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷனுக்கு மட்டுமே வந்து 94,000 சீட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு அண்டரில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீ சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த செக்ஷனுக்கு அண்டரில் வருவீங்க அப்படின்னு தெளிவாக செலக்ட் பண்ணி அந்த செக்ஷனுக்கு அண்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இது தெரியாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு அண்டரில் அப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கான சான்றிதழ்களும் வந்துட்டு சரிவர நீங்கள் கொடுக்குறதில்ல. அப்லோட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த சான்றிதழ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அதனாலேயே வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த RTE எஜுகேஷனுக்கான ஃப்ரீ சீட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ வரைக்குமே வந்துட்டு என்னதான் நம்ம 1,08,000 காலி இடங்கள் இருந்தாலும் 1,08,000 காலி இடங்களுமே முழுமையாக நிரப்பப்படுறதில்ல. இது மாதிரி பல காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா முழுமையாக நிரப்பப்படாமல் ஒரு 70% கிட்டத்தட்ட 70%, நம்ம இன்னும் 70% கூட ரீச் ஆகலை, கிட்டத்தட்ட 70% வரைக்கும் தான் இந்த RTE அண்டரில் வந்துட்டு அட்மிஷன் நடக்குது. மீதி எல்லா சீட்ஸுமே வந்துட்டு அப்படியே வீணாக தான் போகுது. இதுக்கு காரணம் இன்னொன்றும் கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பாப்புலரான ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் அந்த ஸ்கூலில் RTEக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா அந்த ஸ்கூல் ஏற்கனவே மோஸ்ட் பாப்புலர் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ காம்படிஷன் ஹையாக இருக்குது. அந்த காம்படிஷனில் உங்களால் போராட முடியல. ஸோ உங்களோட குழந்தைக்கு வந்துட்டு அதில் வந்து RTE சீட் கிடைக்கல. அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது லொக்கேஷன் செலக்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த லொக்கேஷன் சரிவர செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்போவும் கூட ஸ்கூல் வந்து 1 கிலோமீட்டருக்கு அவே உள்ள ஸ்கூல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க. அதனாலேயுமே வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், உங்கள் குழந்தைக்கு RTE சீட் கிடைக்காம இருக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த எந்த சிக்கலும் இல்லாமல் ஒழுங்காக தெளிவாக நம்ம அப்ளை பண்ணாதான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து RTEயில் சீட் கிடைக்கும். இன்னும் வந்துட்டு 2 மந்த்து தான் இருக்குது. மறுபடியும் வந்து இந்த RTE ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி என்னோடய அடுத்த வீடியோவில் நான் என்ன போடலான்னு இருக்கேன் அப்படின்னா இந்த RTE எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கணும், எதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.